ஹாலிவுட்டின் உலக புகழ்பெற்ற அதிரடி சாகச நடிகரான டாம் குரூஸ் மிஷன்ஸ் இம்பாசிபிள் படத்தின் 8ஆம் பாகமான த ஃபைனல் ரெக்கனிங் படப்பிடிப்பில் மரணத்தின் விளிம்பை தொட்டு வந்துள்ளார். 2025 கேன்ஸ் திரைப்பட விழாவில் பேசியபோது படத்தின் இயக்குனர் கிறிஸ்டபர் மெக்கோரி இந்த அதிர்ச்சி தகவலை பகிர்ந்து கொண்டார். தென்னாப்பிரிக்காவில் சாகச விமான காட்சியை படமாக்கும் போது விமானத்தின் இறக்கையிலேயே டாம் குரூஸ் மயங்கிவிட்டார். தனியாளாக அவர் அவ்விமானத்தை ஓட்டுவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது சுமார் 22 நிமிடங்களுக்கு அவர் விமானத்தின் காக்பீட்டுக்கு வெளியே இருந்தார். இது அனுமதிக்கப்பட்ட பாதுகாப்பு வரையறையை விட 10 நிமிடங்கள் அதிகமாகும். காட்சியோடு ஒன்றி போனதால் தனது முழு ஆற்றலையும் தெம்பியும் டாம் வெளிப்படுத்தினார். இதில் உடல் சோர்வுற்று எழுந்திருக்க முடியாமல் விமானத்தின் இறக்கியிலேயே அவர் படுத்து கிடந்தார். கைகள் அந்தரத்தில் தொங்கியபடி இருந்ததால் அவர் சுயநினைவோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை. போதாத குறைக்கு விமானத்தில் வெறும் 6 நிமிடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவிலேயே எரிபொருள் இருந்தது. இதனால் நாங்கள் கலங்கிதான் போனோம். ஆனால் சிறிது நேரத்தில் அவரின் உடல் அசைவதை கண்டதும் எங்களுக்கு போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது. என்னத்தான் பயிற்சி பெற்ற சாகச விமானியாக இருந்தாலும் 62 வயதில் டாம் குரூஸ் ஒருவரை தவிர இந்த மயிர் கூச்சரியும் சாகசத்தை உலகில் வேறெவராலும் செய்திருக்க முடியாது என பார்வையாளர்களின் பெரும் கைத்தட்டலுக்கு மத்தியில் மெக்கோரி குறிப்பிட்டார். அதிரடி சாகச உளவுபேதா படமான இந்த மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் இன்று முதல் நாடு முழுவதும் திரைக்கு வருகிறது.